எல்லோருக்கும் வணக்கம். இன்பம் 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 மட்டுமே தற்போது 5 நாட்களாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000க்கு கீழே இருந்த நிஃப்டி தற்போது 25,330. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 91 பாயிண்ட் என்பது ப்ளஸில் வந்திருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் ஏதாவது ஒரு செக்டர் சொல்லுங்கள் பார்ப்போம், இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் வெற்றிகரமாக ஏறி வந்தது. ரயில்வே துறை ஏறல, எஃப்எம்சிஜி அதுவும் இன்னும் பெருசாக இறங்கினவன் இன்னும் ஏறல, ஸ்டீல் துறை பங்குகள் அந்த மாதிரி நிறையா துறை பங்குகள் இறங்கினவன் மறுபடியும் ஏறவே இல்லை. ஆனால் சமீபத்தில் இந்த டிஃபென்ஸ் துறை பங்குகள் ஒரு தடவை பல பங்குகள் 40-50% அசால்ட்டாக இறங்கினான். ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஒரு பங்கு அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு மேலே ஒரு கடுமையான வீழ்ச்சி. ஆனால் அந்த வீழ்ச்சியை மீட்டெடுத்த ஒரு சிங்கமாக டிஃபென்ஸ் துறையில் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்றது இருக்குது. அது போக மறுபடியும் இப்போ சமீபத்தில் ஒரு 30% பக்கம் குப்புன்னு கீழே விழுந்து விட்டவன் தான் இந்த ஜிஆர்எஸ்சி. அதுக்கப்புறம் கடந்த சில நாட்களாக 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகாமையே ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜிஆர்எஸ்சி இன்னைக்கு மார்க்கெட்டில் யாராவது டாப் கெய்னர் இருக்காங்களா அப்படின்னு நியூஸ் எடுத்து பார்க்கல. மறுபடியும் டிஃபென்ஸ் துறை பங்குகள் அடிக்கடி ஆர்டர் என்பது டிஃபென்ஸ் துறை பங்குகளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற செய்திகள் வர்றதுனால மறுபடியும் இந்த பங்கு கடந்த 5 நாட்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6% என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இந்த வரிசையில் டிஃபென்ஸ் துறை பங்குகள்லேயே ரொம்ப டாப் லீடராக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஆகட்டும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், இவங்களும் தற்போதைய சரிவிலிருந்து ஆல்மோஸ்ட் 10% என்பதெல்லாம் அசால்ட்டாக மேல் நோக்கி ஏறி வந்திருக்கிறாங்க. ஏன் எல்லாம் சண்டை போட்டு திரியிறீங்க, ஏன் சண்டை போட்டு திரியிறீங்க அப்படின்ற மாதிரி வார் ரிலேட்டடான இந்த ட்ரோன்ஸ் ரிலேட்டடான பங்குகளெல்லாம் எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரில. முதல்ல ட்ரோன்ஸ் கண்டுபிடிச்சப்ப ட்ரோன்ஸ்லேருந்து அமேசான் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகும் அப்படின்ற அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இப்போ நாடு டு நாடு, இப்போ ரஷ்யாலேயே மிகப்பெரிய ஒரு ரிஃபைனரி, அந்த ரிஃபைனரியில் கொண்டு போய் ட்ரோன் மூலியமாக குண்டை போட்டு அதில் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. நம்மளுக்கே கடைசியில் க்ரூட் ஆயில் ரஷ்யாவிலிருந்து வாங்க முடியுமா அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க போல. இந்த நேரத்தில் தான் 2 முக்கியமான விஷயங்கள் இறங்கிய பிறகு இன்னும் பெரிதாக ஏறாமல் இருக்கக்கூடிய ஷிப் பில்டிங் கம்பெனிகளை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்னு ஒரு பங்கு, அது ஒரு கடும் சரிவடைஞ்சு 2400லேருந்து இப்போங்க சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்துலாம் ஒரு 1500 ரேஞ்சுக்கு ஆடிட்டு இருந்தது. இப்போ 1900ன்னு 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு. ஸோ இந்த பங்கு இந்த வருஷத்தினுடைய ஹை திரும்ப 2400 இப்போ இருக்கக்கூடிய 1900லேருந்து அந்த இந்த வருஷத்தினுடைய ஹை 2400 பிடிக்க போகிறதா, அல்லது இந்த வருஷத்தினுடைய லோ 1200, ரெண்டுக்கு எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டியான பங்காக இந்த கொச்சின் ஷிப்யார்ட் இருக்குது. அதே மாதிரி 2024னுடைய லோ என்பது 500 ரூபா பக்கத்தில் இருக்குது, இப்போ 1900 இருக்குது. அதே மாதிரி 2024னுடைய ஹை 2700 இருக்குது. ஸோ இந்த 2025லேயே ஆல்ரெடி 6 மாதத்தில் மிகப்பெரிய மூவ்மெண்ட் 1200லேருந்து 2600 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை பண்ணிட்டு இந்த கொச்சின் ஷிப்யார்ட் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு சரிவை பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அடுத்து இவனுடைய மூவ்மெண்ட் மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கியா அல்லது மிகப்பெரிய இறக்கத்தை நோக்கியா அப்படின்றது தெரியல. ஆனால் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பங்கை யாராவது வாங்கி வச்சுக்கிட்டு கன்னத்தில் கை வைக்காமல் போகாமைய நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் மேலே உச்சத்தில் வாங்கி வச்சுருக்காங்களோ தெரியல. அவங்க எல்லாரும் வந்து ஆண்டவா எங்களை எப்படியாவது காப்பாற்றி விடு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு முறை 2500 வந்தது, அதுக்கப்புறம் கீழே சரிவடைஞ்சிருச்சு. இனி அடுத்தது இவங்களுக்கு எப்போ ஆண்டவன் காப்பாற்றி விடுவார் அப்படின்னே தெரியல. இதே மாதிரி தான் மஸ்டாக் அப்படின்ற பங்கு, இந்த மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் எல்லாம் ஓடாத ஓட்டமே இல்லை 2024 வரைக்கும். அதுக்கப்புறம் 2024னுடைய உச்சம் என்னவோ அந்த ரேட்டுக்கிட்டே தான் இப்போதைக்கு ஆடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு செக்டரில் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையுதுன்னு ஒருத்தர் பல பேர் கண்டுபிடிச்சிட்றாங்க அப்படின்னா அந்த வளர்ச்சி வந்து அவங்க மனசில் இருக்கிறதோ அல்லது இந்த மார்க்கெட்டில் எல்லாரும் ஏற்றுக்கிற வரைக்கும் ஏற்றிடுறானுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது இப்போ லாபத்துக்கு மேலே ஆர்டருக்கு மேலே கிடைச்சிக்கிட்டே இருந்தால் தான் அது சப்போர்ட் ஆகும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து வெறும் 400 ரூபா ரேஞ்சிலேருந்து 3000 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அது இன்னுமே ரொம்ப ஸ்லோவாக அதுக்கப்புறம் இந்த பங்கினுடைய விலை ஸ்லோ ஆயிடுச்சு.
அப்படி ஸ்லோவாக இருந்த போதிலுமே இந்த 2025 2000 ரூபாய் எங்கேங்க நண்பர்களே, 3800 ரூபாய் எங்கே, மிகப்பெரிய ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடும் சரிவு. இப்போ மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்காம ஆடிக்கிட்டு இருக்கான். இனி அடுத்து இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கும்? மேலே பார்த்தாலும் 1000 ரூபா ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, கீழே பார்த்தாலும் 1000 ரூபாய் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. ஸோ இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கும் இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கும் அடுத்த 6 மாதங்களில் எடுத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய விளையாட்டு காமிச்சிருப்பான் அப்படின்றது அப்போ தான் தெரிய வரும். நண்பர்களே, சில நேரங்களில் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள சில ஷேர்களினுடைய விலைகள் நம்மளை எச்சரிக்கை செய்கிறதா அல்லது என்ன செய்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரில. அதாவது அந்த பங்குகளில் அடிஷ்னல் ஃப்ரெஷ் பையிங் என்பது வருகிறதா அல்லது வித்துட்டு வெளியே வர்றாங்களா அப்படின்றது தெரியாது. இப்போ இந்த என்எல்சி இந்தியா அப்படின்ற பங்கும் சரி, அவனும் கீழேருந்து ஆல்மோஸ்ட் 15-20% ஏறி இருக்கான். இந்த எஸ் பேங்க் அப்படின்ற பங்கும் சரி, அவனும் சமீபத்தில் லோ ரேட்லேருந்து ஒரு 20% என்பது ஏறி இருக்கு. இந்த 2 பங்குகளுமே எந்த இடத்துல இப்படி 15-20% நகுந்து வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலேருந்து கீழே விழுந்ததோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்திருக்கான். இந்த என்எல்சி இந்தியா பாருங்கள், சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, அடாடா 2024 ஒரு நல்ல ரேட் இருந்தானே, அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டான். மறுபடியும் மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல ரேட் இருந்திருந்தான், அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிட்டான். மறுபடியும் மே மாதத்தில் ஒரு நல்ல ரேட், அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறான். இனி இதில் ஃப்ரெஷ் பையிங் இந்த பங்கை தூக்கி விட போகுதா அல்லது இந்த பங்கு வழக்கம் போல கடந்த 3 முறை நடந்த மாதிரி 4வது முறைக்கு இது நடந்துருமா? எப்படி பார்த்தாலும் இது ஒன்றும் சின்ன விஷயமே, 1 ரூபா 2 ரூபா விளையாட்டு இல்லை, 20% மூவ்மெண்ட் என்பதை காமிச்சிருக்கானே. இவனுங்கெல்லாம் 20%. இப்போ ஐடிசினா நிறைய பேர் ஒன்றுமே கவலைப்பட மாட்டாங்க, அது மொத்தமே ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கும் தான் சமீபத்தில் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. அவன் என்னைக்கு வெடிச்சு செதற போகிறான்னு தெரில, மேலேயோ அல்லது கீழேயோ, அது யாருக்கு தெரியாது. பட் இப்போத நிலைமையில் ஒரு 20 ரூபாய்க்குள்ளே தான் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% அப்படின்ற வகையில் மூவ்மெண்ட்டில் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த பங்குகள்லாம் சொல்லும் செய்தி என்ன? திரும்ப அதனுடைய இடத்துக்கு வரும் பொழுது என்ன பண்ணுறது அப்படின்றது டோட்டலி ஒரு யாருமே முடிவெடுக்க கடினமான ஒரு விஷயம். இதுக்கு தான் நிறைய பேர் இந்த மாதிரி பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்றவைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஸ் பேங்க் அடுத்தடுத்த நாட்களில் தன்னுடைய பழைய இழந்த பெருமையை, அதான் ஜப்பான்கார கூப்பிட்டாக, அவங்க கூப்பிட்டாக, இவங்க கூப்பிட்டாகன்னு சொல்லிட்டு தன்னுடைய இழந்த பெருமையை மீட்டெடுத்து மேல் நோக்கி போகிறதா அல்லது பழையபடி இன்னும் ஒரு 20% கீழே இறங்கி இன்னொரு ரவுண்டு போவோம், சும்மா தானே இருக்கும் அப்படின்னு இன்னொரு ரவுண்டு போகிறதா அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு கீழிருந்து ஒரு 20% பக்கம் மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்களில் விழுந்த பங்குகள் எவை அப்படின்ற நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது போன்றது இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பங்குகள் என்ன செய்தி சொல்லுச்சு அப்படின்றது சில நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, தற்போதைக்கு அடுத்த மிகப்பெரிய வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய பங்குகள் எந்த செக்டர்கள் அப்படின்னா, இப்போ கோல்டு சம்பந்தப்பட்ட பங்குகள் மறுபடியும் 30-40% மூவ்மெண்ட்டுகளுக்கு அது எந்த பக்கம் போகும்னு யாருக்கும் தெரியாது. மேலே போக போகிறானா கீழே போக போகிறானான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பல கோல்டு ரிலேட்டடான கோல்டு செக்டரில் இருக்கக்கூடிய பல பங்குகள் கடுமையான வாலட்டிலிட்டி வருமா? ஒரு உதாரணத்துக்கு சென்கோ கோல்டு அப்படின்றதும் ஒரு கோல்டு ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது கிட்ட வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து அவனை கீழே பிரேக் டவுன் பண்ணி கீழே அனுப்பிச்சாங்க. அவன் போயிட்டான் 500 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் போயிட்டான். டேய், நீ 500 ரூபாயிலிருந்து 200 ரூபா போனால் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி சார்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது 750 ரூபாய்க்கு மேலே எல்லாம் இருந்திருக்கான். 750 ரூபாய் எங்கே, 200 ரூபாய் எங்கே? பாவி சென்கோ கோல்டு, நீ ஏதாவது இந்த கரும்பு மிஷினில் கையை விட்ட மாதிரி என்னத்தையாவது உன்னை பண்ணிக்கிட்டியா? என்ன பிரச்சனை உனக்கு? என்னதான் காரணம்? ஒரு உதாரணத்துக்கு நீ எங்காவது குவார்டர்லி ரிசல்ட்டில் எங்கேயாவது லாஸ் மேக்கிங் இது பண்ணியிருக்கிய அப்படின்னா, போன குவார்ட்டரில் அவன் ஆக்சுவலாக கடந்த 4 குவார்ட்டர்களாக லாபம் என்பது வளர்ச்சி விகிதத்தில் காமிச்சிருக்கான். இந்த மாதிரி எங்காவது ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு பங்கு பண்ணுதுன்னா நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஓகே, இவன் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனியாக காமிச்சிக்கிறான்.
அப்போ இவனுடைய விலை ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி இருக்குமா, பெயர் சொல்லும் பிள்ளையாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன காரணத்தினாலோ இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற பங்கு ஒரு வருடத்தினுடைய லோவில் சுற்றிக்கிட்டு இருக்கான். மேபி 200 ரூபாயிலிருந்து அது 400 ரூபாய் அப்படின்ற ஒரு 100% அப்படின்றது ரெக்கவரி ஆயிருந்தாலுமே இது போன்ற கோல்டு பங்குகள்லாம் கிட்டத்தட்ட 30-40% ஏதாவது வாலட்டிலிட்டி காமிக்குமா, அது கீழேயோ மேலேயோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பல பேர்த்தினுடைய மத்தியில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வாலட்டிலிட்டியான பங்குகளாக இருக்குது. இவனு இருக்கக்கூடிய செக்டர் இந்த பாருங்கள், இந்த கல்யாண் ஜுவல்லர்லாம் விழுந்தான் பாருங்கள். 800 ரூபாய் எங்கே, 400 ரூபாய் எங்கே, அவன் ஒரு 50% கும்பா, மறுபடியும் 400லேருந்து 600 ஒரு 50% ரெக்கவரி. ஸோ மிகவும் முக்கியமான கட்டத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற கோல்டு செக்டரில் இருக்கக்கூடிய இந்த கல்யாண் ஜுவல்லரி, சென்கோ கோல்டு போன்ற பல்வேறு பங்குகள் அடுத்த தனது 30-40% மூவ்மெண்ட்டை எந்த சைடு கொண்டு போகிறது. ஸோ இந்த ஸ்டாக்கில் போய் பாவம் சிக்கிக்கிட்டவங்க எல்லாமே ரொம்ப காத்திருக்கிறாங்க. மேல் நோக்கி வந்ததுன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அந்த குரூப் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில குரூப் எல்லாம் வந்து ஆல்ரெடி 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டா 50% மேலே 2 ரவுண்டுமே மிஸ் பண்ணிட்டோமே, இன்னொரு ரவுண்டு ஈது இந்த வருஷத்தில் போவானுங்களா இந்த சென்கோ கோல்டும் கல்யாண் ஜுவல்லரின்னு, கீழே ஈது விழுகட்டுமே அப்படின்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ யாருக்கு இது ஃபேவராக இந்த கோல்டு கம்பெனிகள் பண்ண போகிறது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். பட் தற்போதைக்கு எந்த செக்டர் ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்குது, பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஏதாவது காட்டுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செக்டர்களில் இந்த கோல்டு செக்டர் அப்படின்றது இருக்குது. நண்பர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான தகவல், அதாவது உங்களுக்கு தெரியாதில்ல, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மேல் நோக்கி ஏறணும்னா 3 ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஒன்று பேங்க் ரிலேட்டடான இண்டெக்ஸ், இன்னொன்று ஐடி ரிலேட்டடான இண்டெக்ஸ், இன்னொன்று எனர்ஜி ரிலேட்டடான இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸ்கள் மூவ் பண்ணும்போது நம்மளுடைய நிஃப்டிக்கு எங்காவது இருந்து பயங்கரமான யாரை பாத்திரா புல் தடிக்கு பயில்வான்னு சொன்னேன், நான் பெரிய பயில்வான்றா அப்படின்னு பெரிய அளவில் சம்பவம் பண்ணிவிடுவான். ஸோ இப்போ கடந்த 10 நாட்களாக நம்மளுடைய பேங்க் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை என்பது வந்துக்கிட்டு இருக்குது. இவனுடைய வலிமையை பார்த்தது இல்லையே நீங்கள், அவன் தலைகுப்புற ஒரு இடம் வந்து ரெக்கவரி ஆனால் 50 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து அவனை கீழே போப்பா தம்பின்னு சொல்லி கீழே இறக்கிட்டாங்க. ஸோ நிஃப்டியினுடைய தலையெழுத்து 26,000 இந்த மாதத்துக்குள்ளே வந்து தொடணும் அப்படின்னா அதுக்கு இவன் அண்ணன் தம்பி மாதிரி, எப்படி அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் கொடுத்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்களோ பிரச்சனைகளை பார்த்து, அது மாதிரி இந்த பேங்க் நிஃப்டி தொடர்ந்து இப்போ புல்லிஷாக இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி பேங்க் தொடர்ந்து ஏறுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஐடி இண்டெக்ஸும் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் ட்ரேட் டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனாலையும் இனி இந்த வாரத்தில் யூஎஸ் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும் பொழுது அமெரிக்க கம்பெனிகள் பலவும் கம்மியான கடனுக்கு வாங்கி புது புது ப்ராஜெக்டுகளை மேபி நம்ம ஐடி கம்பெனிகளுக்கு கொடுக்குவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனாலையும் இவனுக்கு அண்ணன் தம்பி 2 பேர் மட்டும் எந்திரிச்சு நின்றுட்டான்னு வச்சிங்களேன், நிஃப்டிக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய நிஃப்டி 26,000 போகுதா இல்லையா அப்படின்றது இவங்க 2 பேர்த்து கையில் தான் இருக்குது. அது இன்னொரு 10-15 நாளில் தெரிஞ்சிடும். அப்படி 10-15 நாளில் இவனு நம்மளுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணலினாலும் அது ஒன்றும் பெருசாக கவலை இல்லை என்பதே என்னுடைய கருத்து. ஏன்னா 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸே ஒவ்வொருத்தனும் அவனுடைய நியூஸை வெளியிடுவான். அவனுடைய Q2 அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு. அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப காலமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பங்காக இருந்தாலும் மோஸ்ட்லி ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, ஆனால் அதில் ஒரு காமெடி என்னென்னா நம்ம ஏறுமோன்னு நினைப்போம், அவன் இறங்கிடுவான் 10-20%, இறங்கிடுமோன்னு நினைப்போம், அவன் ஏறிடுவான் 10-20%. இந்த மாதிரி பல்வேறு பங்குகளுக்கு இனி ரிசல்ட் சீசன் என்பது ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு இன்னொரு 15 நாள் இருக்குது. பட் அது வரைக்கும்லாம் எங்களுக்கு பொறுமை இல்லை. உடனே ஏதாவது நடக்குமா, நிஃப்டியில் ஏதாவது நடக்குமா அப்படின்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ 26,000 இந்த மாதத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸும் ஐடி இண்டெக்ஸும் கேரே செட்டிங்க அப்படின்ற மாதிரி ஒரு புல்லிஷ் செட்டிங்கை இது காமிக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படி மட்டும் இந்த ஐடி இண்டெக்ஸும் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸும் ஹெல்ப் பண்ணி நிஃப்டியை 26,000 இந்த மாதத்துக்குள்ளே கொண்டு போய் தொட வச்சுட்டாங்கன்னா, நேராக போய் இந்த புரட்டாசி மாதமாகவே இருந்தாலும் விநாயகா எங்களை காப்பாற்றிட்டேன்னு ஒரு 10 தோப்புக்காரணத்தை போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்துடுவேன்.
அதாவது இந்த எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற பங்கு, இந்த கல்யாண் ஜுவல்லரி பங்கு, இந்த ரெண்டுமே தான் பல பேர் பார்த்துக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா 2 பேருமே லாங் கேண்டில் போட்டிருக்கீங்க, ஆனால் 1 மாதம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே சும்மான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கீங்கள. திடீர்னு இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லரி ரோஷம் வந்த போகிற ஒரு 4% பக்கம் இன்னைக்கு வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருக்கு. ஆனால் இந்த எஸ்டபிள்யூ சோலார் ஏன் காமிக்க மாட்டேன்றான்? ஏன், எதனால் அவனுடைய மூவ்மெண்ட் என்பது ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டிருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய வீழ்ச்சிக்கு பக்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறமே அந்த டெப்த்தை அப்படியே திருப்பி கீழே இறக்கியிருக்கு. சரி, எல்லாம் ஓகே. அப்போ அதுக்கப்புறமும் 2 மாதம் ஆச்சேப்பா, ஆகஸ்ட் மாதம் ஆச்சு, செப்டம்பர் மாதமே முடிய போது, இன்னுமே படுத்து தூங்கிட்டு இருக்கியப்பா நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி இன்னுமே பல பேர் கடுப்பாக இருக்காங்க, ரொம்ப மிக கடுப்பாக இருக்காங்க. ஸோ இந்த எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற பங்கு சுத்தமாக டிவிடெண்டே கொடுக்காத ஒரு பங்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கினுடைய ரிசல்ட் என்பது இதுக்கு முன்னாடியெல்லாம் லாஸ் மேக்கிங்காக இருந்த பங்கு இப்போ தான் சமீபத்தில் ஒரு மாதிரி ஒரு 40 கோடி 50 கோடி அப்படின்றது ரிசல்ட் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பங்கினுடைய அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் இதனுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும். அதனால் எப்படி விவரமாக இருக்காங்க பாருங்கள் மார்க்கெட்டில். இவன் ரிசல்ட் என்ன கொடுக்குறான் அப்படின்றத பார்த்துட்டு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொந்திருப்பாங்க போல். அதனால தான் மார்க்கெட்டில் இந்த பங்கினுடைய வால்டிலிட்டி சுத்தமாக இல்லை. இது வரைக்கும் இந்த 2025 நடந்திருக்கக்கூடிய 2 பேட்சில் அந்த ரிசல்ட் சீசனில் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு முறை 200 to 300 அப்படின்னு ஒரு 50% ஒரு முறை ஏறியிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 50% இறங்கிட்டு அடுத்த சீசனில் வந்து இந்த ஏர்னிங் சீசன் சமீபத்தில் நடந்த Q1 ரிசல்ட் சீசனில் 320 ரூபாயிலிருந்து இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ரிசல்ட் சீசன் என்பது என்ட்ரு ஆகுது. ஆண்டவா ஏதாவது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பா தம்பி அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நீ இதுக்கு முன்னாடி கொடுத்த கும்பா குட்டி ரிசல்ட் எல்லாம் போதும், இனிமேலாவது நீ வாழ்க்கையில் நல்லா வாப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இனி அந்த பங்கு என்ன செய்ய போகிறது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது சில நேரங்களில் வந்து மெதுவாக உயரும் மெதுவாக இறங்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கில் வந்து கான்செப்ட் இல்லை. அது ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. சில நேரங்களில் வெற்றிக்கு ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியது இல்லாமல் ஸ்வங்கின்னு சில நேரங்களில் ஏறிடுறான். சில நேரங்களில் வந்து நீ தோல்விக்கு ஏன்பா ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்தாங்க டக்குன்னு பிடிங்க கும்பா குட்டி மாம்பழம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரு சிகப்பியாக மாறி கீழே இறங்கி இந்தாங்க கும்பா மாம்பழம் அப்படின்னு மாம்பழத்தை கொடுத்துட்டு போயிடுது. கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு இறங்கிடுது. அப்புறம் மறுபடியும் ஏறி மறுபடியும் கையெடுத்து இந்த மாதிரி வேகமாக மெதுவாகவெல்லாம் இவன்ட்ட எதுவும் வேலை இல்லை. தற்போதைய 1 வருஷத்தில் 2 வருஷம்னு கூட வச்சுக்கலாம். கடந்த 2024 இருந்தே அப்போவே நம்ம செபி கண்டுபிடிச்சிருச்சு. நம்ம பணத்தை பூரா ரீட்டெயிலர் பணத்தை பூரா இவன் வெளிநாட்டுக்காரன் தூக்கிட்டு போகிறான்னு கண்டுபிடிச்ச உடனே இவனுக்கு பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. ஆனால் என்னை கேட்டால் இந்த முதல்லையே செபி வந்து டக்குன்னு ஒரு 10,000 கோடி 5,000 கோடி லாஸ் ஆகும் பொழுதே நம்ம பணத்தை வந்து வெளிநாட்டுக்காரன் தூக்கிட்டு போகிறான்னு அப்போவே உஷாராயிருக்கணும். பட் எனிவே தற்போதைய நிலைமையில் இந்த வீக்லி ஆப்ஷன் என்பதே இருக்குமா இல்லை அதை தூக்கிடுவாங்களா அப்படின்னு தெரியாமல் ஓடிக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏஞ்சல் ஒன்றுக்கு நடந்த சோகம் என்னென்னா, வேகமாக இறங்கி வேகமாக ஏறி வேகமாக இறங்கி வேகமாக ஏறி ஒரு 3 ரவுண்டு அப்படின்றது போயிருக்கு. இனி அடுத்தது 4வது முறையாக இந்த ரிசல்ட் சீசனுக்குள்ளே என்ட்ராகும் பொழுதும் அதே சமயம் கிட்டத்தட்ட 3 months லோ பக்கத்தில் வரும் பொழுதும் அடுத்து இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? மேல் நோக்கி ஏறுற மாதிரி மறுபடியும் இதே ரிப்பீட் ஆகுமா, அல்லது அப்படியே அதை பிரேக் டவுன் ஆகி இப்படிக்கு இது ஏதாவது ரிப்பீட் ஆகுமா என்ன அப்படின்றது யாருக்கும் புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற மிக முக்கியமான பங்கில் என்ன ஒரு தகவல்னா, தற்போதைய நேரத்திலே கடந்த 2 மாதத்தில் இறங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3 months லோ அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2-3 மாதம் காத்திருந்தால் தான் இவனுடைய பதில் என்ன, இவன் எந்த பக்கம் மூவ் ஆகிருக்கான் அப்படின்றது தெரிய வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மனசில் தோணும், இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி. அது யார் கரெக்டாக கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மகிழ்ச்சி வரும், மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் துக்கம் வந்துடும். என்றைக்குமே நம்ம நினைக்கிறது நடக்காமல் போச்சுன்னா துக்கம் தான் வரும். ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதே மாதிரி தான். நன்றி, வணக்கம்.